ஹாய் மணி. வா. எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சூப்பர். பிள்ளைங்களாம் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்குங்க. இப்போ அடிக்கடி யூடியூப்பில் தோல் செருப்பை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்களே, என்ன வரும்? மகிமையை பற்றி உனக்கு தெரியாதா? என்ன மகிமை? ஓ, தோல் செருப்பை பற்றி தோழனுக்கே ஒன்றும் தெரியலை. தோழிக்கு தெரியுமா? அப்போ தோழிக்கும் தெரியட்டும், சேர்த்து சொல்கிறேன். அதாவது நான் கடைக்கு போன புதுசில் அப்பா தோல் செருப்பாக தான் கடையில் வச்சுருப்பாங்க. மற்ற கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்லிப்பர்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஃபேன்சி தான் நிறைய பேர் விரும்புகிறாங்கப்பா. அப்பா வந்து செருப்பு என்ன அப்படி என்ன மகிமை? அதுதான் கடையில் எங்கள் அப்பா தோல் செருப்பு தான் வச்சுருந்தாங்க. அப்போ நானும் போயிட்டு இப்போ படிச்சுட்டு கடைக்கு போகிறப்ப தோல் செருப்பை தான் நானும் விற்றுட்டு இருந்தேன். எனக்கு விவரம் தெரியாமல் நான் விற்றேன். அப்போ ஒரு யங்ஸ்டர் கல்யாணம் ஆன பையன் வந்து எனக்கு செப்பல் தோல் செருப்பு வேணும்னாப்புல. ஏன் தோல் செருப்பு தான் வேணும்னாப்புல? அவர் ஏன் கேட்டான்னு எனக்கு என்ன தெரியும். தோல் செருப்பு வேணும்னு கேட்டாப்புல. சரின்னு எடுத்து பார்க்குறேன், கால் வந்து நல்ல பெரிய கால். அவருக்கு செருப்பு இல்லை என்கிட்ட. அந்த சைஸ் இருக்காது, 13 சைஸு. அப்புறம் அவர் காலை வரைஞ்சிட்டு நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு. சரின்னு அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். அவர் வாங்கிட்டு கிளம்பிட்டார். ஒரு 3-4 மாதம் இருக்கும். ரெடி பண்ணியும் கொடுப்பீங்க? ரெடி பண்ணி அளவு ஜோடி செஞ்சு தரோம். தோல் செருப்பு செஞ்சு தரேன். எவ்வளோ பெருசுனாலும் செஞ்சு தருவீங்க? இப்போ ரப்பர் சோலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய சைஸ் வேணாலும் செஞ்சு தருவோம். அந்த பையனுக்கு செஞ்சு கொடுத்தேன்னு அவர் வாங்கிட்டு போயிட்டாப்புல. வாங்கிட்டு போயிட்டு ஒரு 4-5 மாதம் இருக்கும். 5 மாதம் கழித்து இப்படியே உள்ளே வர்றாப்புல கடவுள. என் முகத்தை பார்க்குறாப்புல. பார்த்துட்டு கட்டி பிடிச்சேன். சார் தேங்க்ஸ் சார் அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாப்புல. எதுக்கு, என்ன திடீர்னு? அதுதான் எனக்கே இதே கேள்வி. என்னடா நான் செருப்பு செஞ்சு கொடுத்து 4 மாதம் ஆகுது, இப்போ வந்து தேங்க்ஸ் சொல்கிறாப்லே அப்படின்னு சொல்லிட்டு, சார் அப்படின்னு. சார் என் ஒய்ஃபு கன்சீவாக இருக்கா சார். என்னடா இது, அவங்க ஒய்ஃபு கன்சீவாக இருந்தா எனக்கு ஏன்டா வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட் ஆகி போய் சார்னு திருப்பி சொன்னேன். ஒரு மாதிரி அரைகுறை டவுட்டோடு சார் அப்படின்னு. அந்த பையன் சொன்னாப்புல, சார் எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷமாக எனக்கு குழந்த இல்லை. நானும் ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கிட்டே இருக்கேன். ட்ரீட்மெண்ட் எடுத்தும் இன்னும் எனக்கு குழந்த கன்சீவ் ஆகலை. டாக்டர் ஒரு நாள் எதாச்சும் போனப்போ, தம்பி உனக்கு தகுதி இருக்குது, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தகுதி இருக்குது, ஆனால் பார்டரில் இருக்குது, ஆனால் ஏனோ உனக்கு கன்சீவ் ஆக மாட்டேங்குது. என்னன்னு தெரியல டாக்டருக்கு தெரியல. அப்போ உன் செருப்பை எடுத்துகிட்டு வான்னு இருக்கார் அவர்கிட்ட டாக்டர். இவர் அவர் செப்பல் போட்டிருந்த செப்பலை எடுத்துகிட்டு போனானே அவர் குழப்பத்தோடு எடுத்துகிட்டு போயிருக்கு. என்னடா எனக்கு இருக்க பிரச்சனை வேற, சம்மந்தம் இல்லாமல் செருப்பு எடுத்துகிட்டு வர சொல்ல செருப்பு எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. அவர் தம்பி இந்த செப்பல் போட வேணாம், நம்ம நீ தோல் செருப்பு நீ போடு அப்படின்னு இருக்காப்புல. அப்படியா சார்னு கேட்டு அப்போ தான் வந்து என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காரு. நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதை போடவும் என்ன ஆகிருக்கு, அவருக்கு 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் கன்சீவ் ஆகிருக்கு. அது எதனால் அதுன்றது எனக்கு எப்படி புரிஞ்சிச்சுன்னா, அவர் உடம்பு வந்து பாடி ஓவர் ஹீட்டு. அந்த ஹீட்டில் என்னன்னா செம்மண் வந்து டெத் ஆகுது. மற்ற செப்பல் ஸ்லிப்பர் போடும் போது அந்த பாடியை ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணலை. தோல் செருப்பு என்னன்னா சமநிலையில் வச்சிருக்க உதவுச்சு. அதனால் அவருடைய செம்மண் வந்து டெத் ஆகலை. அவருக்கு பார்டராக இருந்தாலும் அந்த குழந்தை கன்சீவ் ஆச்சு. டாக்டர் அப்படி யோசித்தார். அவன் கன்சீவ் ஆகி அவங்க இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு அவருக்கு குழந்தை பெக்கிறதுக்கு நானும் ஒரு சின்ன கருவியாக என் தோல் செருப்பை கொடுத்தேனேன்றது எனக்கு மன நிறைவு, ஒரு ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் தோல் செருப்பு அப்படின்றத நான் ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நன்றி. அடுத்தது இது மாதிரி நிறைய ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்குது. டைம் ஆகிடுச்சு. அடுத்த தடவை சொல்கிறேனே, டைம் ஆகிடுச்சு. அந்த கடைக்கு போனோம், பார்ப்போம். வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ.